மகாராஜா ஓம் மன்னா. என்னடா டேய் மகாராஜா ஓம் மன்னா. ஓம் மன்னாடு ஓம் மன்னா. நண்பா மகாராஜா நீராயிருக்கு தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையானது எதற்காக என்ன காரணம்? மூங்க மரத்த மணிப்பனுக்காக பல லட்சக்கணக்கான காட்சிகளை செலவகை செய்து ஊரும் பத மக்கள் அனைவரும் நாடகத்தை நிலநாட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மூங்க மரத்த மணிப்பனுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் வேறு ஒட்டினாக ஒன்று கூடி சிறு சிறு மனிதர்களை சேமித்து நமக்கு ஒரு 30,000 சம்பளம், 50,000 ரூபாய். அப்ப 20,000 சாப்பாடு 6,000 சம்பாதிச்சு. ஓ அப்படி சொல்லு. அப்படி அன்னத்தை கொடுத்து நமக்காக ஒரு நாடகம் வைத்திருக்காங்க. ஆமா, நாடகம் விட்ட நல்ல உள்ளவருடைய குடும்பமும் நமக்காக அன்பில் படித்த அன்பு தெய்வம் அன்பு நண்பருடைய குடும்பமும் குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வாழையடி வாழைய வாழவடுமை என்று மூங்க மரத்த முடிய கொடி வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் நண்பா. மகாராஜா கெட்ட கதையா இருந்தாலும் மொட்டை முடிய கேட்கணுமா? ஆமா, பெரிய பழமொழி. கெட்ட கதையா இருந்தாலும் மொட்டை முடிய கேட்கணும். இதெல்லாம் ஒரு குடும்ப கதை. ஆமா, ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது நம்ம குடும்பத்துல அப்படிதான் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சரித்திர கதை. இது ஒரு குடும்பத்தினுடைய சரித்திரம். ஆமா, அடோடா எப்பா அப்படின்னு சூற வேஷம் போட்டுக்கிட்டே குதிக்கிறது அடிக்கிறது இல்ல. பார்த்த நாடகத்தை பார்த்து திறந்தலாம். ஆமா, இந்த நாடகத்தை மாதிரி நாமளும் நடத்தாமல் இருக்கலாம். அதே போல இன்று வைத்த நாடகம் நாடுக்கு புகழ் பெற்ற நற்குண சாகரியால் நல்ல தங்களுடைய சரித்திர கதை. ஆமா, இந்நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன ஒவ்வொன்றாக சொல்கிறேன். கவனமாக கேட்கணும். ஆகட்டும் மகாராஜா. இல்ல நான் இல்லையா? இல்ல.
தெய்வங்கள் ஆண் போனவ கரசப்பட்ட ஆகி பெண் போனவுக்கு பெத்து பிறகு இந்த முனிப்புடைய சன்னதி எப்படி ஓங்கி வர்றதோ அதே போல இங்க அமர்ந்தக்கூடிய மக்களுடைய குடும்பமும் நமக்காக அன்பில் படித்த ஆதரவு கொடுத்து நம்மளால உலகத்திலே உலகெங்க பரவட்டும் வெளிப்படுத்துறாரு யாரு செல்வண்ணன் செல்வகுமார். ஆமா யூடியூப் என்ன செல்வண்ணருடைய நமக்காக நாடுக்கு புகழ் பெற்ற நாடகம் விளங்கிட்டுமே உலகம் எங்கு தெரியப்படுத்துவதற்காக அரும்பாடுபட்டு நமக்காக எடுக்கிறாரே அவருடைய குடும்பமும் எந்த பக்கம் போனாலும் தங்கமுகத்தோடு வாழையடி வாழைய வாழ்ந்தமை என்று உள்ளூர் மாறியோடி வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. இந்த பேர் என்ன? மன்னாதி மன்னர்களும் மகனும் தாங்கி வேந்தர்களும் ராஜாதி ராஜர்களும் கோட்டுமடியாய் விளங்கக்கூடிய மகாவீர பிரதாபன் என் பெயர் காசி மன்னன். சொல்றியே எப்பேற்பட்ட காட்சி மகாராஜனை பெற்றெடுத்த தாய்கள் யாரு சொல்ல? காசி மன்னன் ஆகினும் இந்த காசி மன்னனை பெற்ற தாய் தந்தை யார் தெரியுமா? மகாராஜா தாயாரு அமைதியா இருக்கிறாங்க. என் தந்தையா காசிபரனா காசிபர் காஞ்சிபுர மகாமுனிவருக்கும் மீனாட்சிக்கு பிறந்த உன் பேர் காசி மன்னே. ஐயா காசி மகாராஜனே, என்னப்பா என்ன? நீங்க வாழ்ந்து வரக்கூடிய நகரம் எது? நான் ஆளக்கூடிய நாடு காசிமா நாடா. காசிமா நாடு. ஐயா காட்சிமா நகரத்தில் வந்துடக்கூடிய காட்சி மகாராஜனே, உனக்கு ஐ லவ் யூ நீதி நேர்மை நெருமுறை தவறாத இந்த காசிமா நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய காசி மன்னனா. காசி மன்னன் சரி, நீதி நேர்மை தவறாத வாட்சி புரிந்து வரக்கூடிய காட்சி மகாராஜங்கிறாய். உனக்கு ஐ லவ் யூ மேரேஜ் நடந்துருச்சா? அப்படின்னா ஆனா நான் ஐ லவ் யூ மேரேஜ் தெரியாதா?
என்னப்பா என்ன கொலகாரன் ஈரோட்ல செங்கல் ஜூலையிலிருந்து ஓமி கொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டா லவ் பண்ணி அது எப்படி அவனுக்கு தெரியும் பண்ண நடக்குது ஓமி என்ன பண்ணா பே பே பேன்னா என்ன இப்படி கேட்ட ஓமி என்னங்கற பே 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 கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டேன். நான் மாலையிட்ட மங்கை நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? யாரு நம்ம பொண்டாட்டி? உனக்கு பொண்டாட்டியா? இல்ல உங்க மனை சொல்கிறேன்பா. கப்பனே இருங்கடா எந்தரா தம்பி புகழ்பெற்ற நற்குணசேகரியால் நல்ல தங்கா. ஓ மாலையிட்ட மனைவி பேரு நல்ல தங்கா. ஆமா, அவளை திருமணத்தை செய்து குழந்தைங்க இருக்குதா சாமி? 7 ஆண்மக்கள், 7 பிள்ளைகள். பேரு ஞானசேகரன், குணசேகரன், தனசேகரன், சந்திரசேகரன், இப்படி சொல்லக்கூடிய 7 ஆண்மக்கள் பெற்று அழிச்சிருக்கிறியே. உண்மை. ஏப்போ மூஞ்சி வாட்டமாக்குது சாமி? ஓ, இப்படி காசிமா நகரத்தில் நீதி நேர்மை நெருமணி தவறாமல் வாழ்ந்து வந்த மன்னன் என்று சொல்கிறாயே, மூஞ்சி ஒரு வாட்டமா இருக்கின்றதா என்ன காரணம்? இந்த முகத்து வந்த காரணம் என்ன? நான் ஏன் முகமாடி இருக்கிறேன்? எங்க நாட்டுல என்ன நடந்தது தெரியுமா? என்ன 41 வரைக்கும்
என்ன செய்வேன் ஐயா 41 ஆண்டு காலம் நன்மையாக வாழ்ந்துட்டு இருந்தேன் எங்க காசிமா நாட்டிலே 12 வருஷமா என் நாட்டுல மழையே பெய்யல. மழை பெய்யல, பஞ்சத்திலையும் பஞ்சம் பெருத்த பஞ்சம் ஆகிவிட்டது. 41 நன்மையாக வந்து 12 ஒருவரோட பாரி மழையும் இல்ல. ஆமா, பஞ்சாங்களோ பெரிய பஞ்சம் பஞ்சம் ஆகிவிட்டது. நாட்டிலே வாழக்கூடிய குடிப்படைகள் எல்லாம் அண்ணா 41 ஆண்டு காலம் உங்களோட நன்மையை வாழ்ந்துட்டு இருந்தேன். 12 ஆண்டு காலம் ஏய மழை இல்ல, உணவு இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல. இந்த நாட்டுல நாங்கள் எப்படி வாழ்வது அப்படி என்று குடிப்படைகள் என்னிடத்தில் முறையாடினார்கள். அதுக்கு என்ன செஞ்ச? அப்ப நான் என்ன செய்ய தெரியுமா? நம்முடைய நாட்டை விட்டு அயல்நாடு போகக்கூடாது என்று நாட்டு மக்கள் நம்ம நாட்டை விட்டு அயல்நாடு போனா அடுத்த நாட்டு அரசருக்கு கேவலம் அல்லவா? நமக்கு கேவலம் அல்லவா? அப்படி என்று என்ன செய்தேன் தெரியுமா? தங்க நகையெல்லாம் தவிட்டுக்கு வில மாறினாய். தங்க நகையெல்லாம் தவிட்டுக்கு மாறி விட்டாய். தவிட்டுக்கு வித்தாய். பொண்ணு நகையெல்லாம் பொட்டுக்கு வில மாறினாய். குடிமக்கள் நம்ம நாட்டை விட்டு அயல் நாடு போகக்கூடாது என்று. சரி, இதெல்லாம் வித்து வில மாறி ஆயா 2 பேருக்கு என்ன அப்படின்னு ஆயா மாறி விட்டாய். இப்படி வித்து வில மாறி குடிப்படிகளுக்கெல்லாம் வாரி வாரி தான தர்மத்தை அளித்து என் நாட்டு விட்டு அயல் நாடு போகக்கூடாது என்று அல்ல வித்து செலவழித்து விட்டாய். கொடுத்துட்டேன். பிள்ளைங்க என்ன பண்ணுது இப்ப? அம்மா பாலுக்கு சக்கரை பத்திரமா, கூழுக்கு சக்கரை பத்திரம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓ சார், எங்க பாலுக்கு சக்கரை குழந்தைங்க, அம்மா அப்பா கூழுக்கு உப்பு கெஞ்சிற நிலைமை எனக்கு ஆகிவிட்டதா? என் மக்கள் வாழ்வது எப்படி? 7 மக்களை வைத்து இந்த காட்சி நாட்டில் எப்படி வாழ்வது அப்படின்னு ஒண்ணு உனக்கு விளக்க முடியவில்லை. எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்ப ஒரு பொம்பளைங்களை எடுத்துக்கா, ஒரு ஆம்பளை வந்து 1000 ரூபாய் சம்பாதிப்பான்,
ஒரு ஆம்பளை 1000 ரூபாய் சம்பாதிப்பான் 1000 சம்பாதிப்பான் 500 அழிப்பான் குடிச்சு 2 கோட்டருக்கு 300 ரூபாய் அழிச்சுட்டு இப்ப அப்படிதான் ஆகுது 700 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்படி குடிக்கிறாங்க அப்படி குடிச்சிட்டு பொம்பளை 1 ரூபாயோட 1 ரூபாய் சேர்த்து மீதி இருக்கிற காசை கொண்டாந்து பொம்பளை கையில கொடுக்குறாங்க அதெல்லாம் குடியிலே இப்படி பொம்பளைங்க அந்த காசு வச்சு இந்த குழந்தைய காப்பாந்து பொம்பளைக்கு தான் அருவு வரும். ஆமா, பெத்த தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைனுடைய அருமை. பெத்தவங்களுக்கு தெரியுமா பிள்ளைனுடைய அருமை? ஆமா. கத்தைங்களுக்கு தெரியுமா கதையினுடைய அருமை? ஆமா. அப்படின்னு பெக்காதவங்களுக்கு பிள்ளை நோக்கு தெரியுமா சண்டை நோக்கு தெரியுமா? அப்படி அதை போல எப்படி 7 பிள்ளை வைத்து வாழ்வது என்று எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மனைவி நல்ல தங்களை அழைத்து பிள்ளைகளை வாழ வைப்பது எப்படி என்று மனைவிடத்தில் கேட்டால் தகுந்த யோசனை சொல்வாள் என் மனைவி. சரி, மன்னர் அழைத்தார் என்று என் மனைவி நல்ல தங்களை அதை சீக்கிரம் அழைத்துவா. ஆகட்டும் மகாராஜா.